அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளாகில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவுக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம ஏர்போர்ட் வந்திருக்கிறோம். வாங்க மலேசியாவில் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டெர்மினல் 2 வந்திருக்கிறோம். நம்ம ஏரேஷியா ஃப்ளைட் தான் எடுத்திருக்கிறோம். இப்போ உள்ளாக்க போய் நம்ம டெர்மினல் 2 எப்படி இருக்குது, எப்படி ஃப்ளைட் ஏற போகிறோம், நம்ம எப்படி போர்டிங் பாஸ் எடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டோர் 3ல் நிற்கிறோம். இது வந்து லெவல் 3ல் தான் நம்ம டெப்பாச்சர் ஏறணும். வாங்க நம்ம அப்படியே உள்ளாக்க போகலாம். இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆயிலே பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஸ்க்ரீனில் நம்மளுக்கு எப்பப்போ உள்ள ஃப்ளைட்டு, டிப்பாச்சரு, நம்மளுக்கு போர்டிங்கு எல்லாம் திறந்துட்டாங்களா நம்ம இதிலே பார்த்துக்கிறலாம். நம்ம உள்ளாக்க என்ட்ரி ஆனதோடய நிறைய கடைகள் இருக்குது. காஃபி ஷாப் எல்லாம் இருக்குது. நம்ம இப்படியே போவோம். இங்கேயும் நம்மளுக்கு லோக்கல் ஃப்ளைட்டும் போகலாம், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டும் போகலாம். வாங்க நம்ம இப்போ அப்படியே ஒன்றுனா பார்த்துக்கிட்டே போகலாம். நான் இந்த ஏர்போர்ட்டில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது எல்லாமே காட்டுறேன். இந்த மேலே ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப் மூலமாகவே நம்ம எல்லா ஃப்ளைட் டிக்கெட்ஸுமே புக் பண்ணிக்கிறலாம். அதான் நம்மளோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிறாங்க அந்த ஆப்பு. அதுக்கு பேர் வந்து ஏரேஷியா மூவ். இப்போ நம்ம உள்ளாக்க என்ட்ரி ஆகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸ் ஆகலையே, என்ட்ரன்ஸ் கிட்டாலேயே ஒரு சின்ன கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சுருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தவங்க பேசஞ்சர் வந்து ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ நம்முடைய அப்படியே கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு போர்டிங் போட போகலாம். இங்கேயும் ஒரு பெரிய சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கேயும் சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ நம்மளுக்குள்ள போர்டிங் வந்து நான் வந்து கவுண்டரில் போடலை, மிஷினில் தான் போட போகிறேன். வாங்க போய் போடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நிறைய பேசஞ்சர் வந்து செக்இன் வந்து இந்த மிஷினில் தான் போடுறாங்க. நம்மளும் போடலாம். இந்த மிஷின் வந்து டெம்பரவரி அவுட் ஆஃப் சர்வீஸ். பக்கத்தில் உள்ள மிஷினில் போடலாம். இந்த மிஷின் மூலமாக செக்இன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லக்கேஜை செக் பண்ணிக்கிறலாம். ஹேண்ட் லக்கேஜ் இருந்தாலும் ஹேண்ட் லக்கேஜோடையும் செக்இன் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம டிக்கெட்டோட நம்ம பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. இந்த அருகே பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டிக்கெட்டோட இப்போ இங்கே என்ட்ரி புக்கிங் நம்பர் போட்டு இந்த மாதிரி பாஸ்போர்ட்டை நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து போர்டிங் பாஸ் வெளியாகிடும். ஆனால் என்னால் வந்து இப்போ ரெண்டுமே கவர் பண்ண முடியலை. அதனால் உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டிட்டேன். நான் இப்போ போர்டிங் பாஸ் எடுக்கிறத நான் வந்து சொந்தமாக எடுத்துக்கிறேன். இப்போ போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு பிஎன்ஆர் நம்பர் போட்டு
மிஷினில் போர்டிங் பாஸ் வெளியாக்க முடியலை. அதனால் இப்போ நம்ம நேரடியாக கவுண்டருக்கு வந்தாச்சு. இப்போ கவுண்டரில் நம்ம பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் கொடுத்து போர்டிங் பாஸ் வெளியாக்கி நம்ம உள்ளாக்க போகலாம். இப்போ நம்ம கவுண்டரில் கொடுத்து போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. வாங்க நம்ம இப்போ இமிக்ரேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இமிக்ரேஷனுக்கு போகிற வழியிலையும் பாருங்கள் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ட்ராவலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிக்கிறலாம். இப்போ நம்ம டிக்கெட்டை செக் பண்ணி இமிக்ரேஷன் போகிற என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ இமிக்ரேஷனே கஸ்டம்ஸையும் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இமிக்ரேஷன் கஸ்டம் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கேட் வந்து L4. இப்போ L தான் போகணும். நம்ம இப்போ L4க்கு போகலாம். நம்ம கஸ்டம்ஸை தாண்டினதோடைய நிறைய டியூட்டி ஃப்ரீ பொருட்கள் இருக்குது. நம்ம இங்கேயே வாங்கிக்கிறலாம். டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினா பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து இங்கே தான் வாங்குவாங்க டியூட்டி ஃப்ரீயில். பாருங்கள், உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும் டியூட்டி ஃப்ரீன்னு போட்டிருக்கு. நம்ம வந்து L4க்கு போகணும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு L4க்கு போகிறதுக்கு இப்போ L4 போய் பார்க்கலாம். நம்ம நடக்க முடியாதவங்க, வயசானவங்க இந்த மாதிரி வண்டியில் போகலாம். ஃப்ரீ தான், எந்த பே பண்ண தேவையில்லை. அவங்க கூட்டிகிட்டு போய் நம்ம கேட் பக்கத்தில் விட்டுருவாங்க. இப்போ L4க்கு வந்து நம்ம இந்த சைடு போகணும். நம்ம L4 இப்போ போகலாம். இப்போ வந்து நம்ம உள்ளாக்க என்ட்ரியாக வந்துட்டோம். வாங்க இப்போ உள்ளாக்க என்ட்ரி ஆகலாம். நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் வந்து 10:30க்கு. இப்போதான் 8:50 ஆகுது டைமு. இப்போ நம்ம நேராக போனால் L1லேருந்து L22 வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து L4. ஒவ்வொரு கவுண்டராக போனோம்னா நம்ம L4 போயிடலாம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மானிட்டர் வச்சுருக்கிறாங்க. இங்கேயே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் சர்ச்சு, மேப்பு, இன்ஃபர்மேஷன் கவுண்டரு, டாய்லெட் எங்கே இருக்குது, பேக்கேஜ் ரீக்ளைம் எங்கே பண்ணலாம், டைனிங், ஷாப்பிங், இங்கே இந்த மானிட்டர்லேயே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள், இங்கேயும் மானிட்டர் போர்டு இருக்குது. இதில் வந்து எந்தெந்த ஃப்ளைட்டு ஃபைனல் காலு, போர்டிங் க்ளோஸு, சீக்கிரம் வரணும் எல்லாமே இதுலேயும் பார்த்துக்கிட்டு நம்ம விறுவிறுன்னு போயிடலாம். இது வந்து மலாயிலையும் போட்டிருக்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு மொழி பிரச்சனை எதுவும் இல்லை. இதில் நம்ம லேட் ஆகிட்டோம், இதில் பார்த்துக்கிட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம். நம்ம கவுண்டருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது. நிறைய திங்ஸ் உள்ள ஷாப்ஸ் இருக்குது. இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க மாத்திரம் இல்லை, டிரான்சிட்டில் வரவங்களும் நிறைய திங்ஸ் வாங்கிக்கிறலாம். நம்ம இப்போ டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸே பார்த்துக்கிட்டு போகலாம். நம்ம இன்னொரு ஃப்ளோர் கீழே இறங்கித்தான் இன்னொரு கஸ்டம் கிளியர் பண்ணித்தான் நம்மளோட ஃப்ளைட் கவுண்டருக்கு போக முடியும். இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துக்கிட்டு நம்ம கீழே போகிறதுக்கு லிஃப்ட்டுக்கு போகலாம்.
இப்போ நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப் பார்த்துக்கிட்டேன். லிஃப்ட் வந்தாச்சு. இப்போ கீழே இறங்கி இன்னொரு கஸ்டம் கிளியர் பண்ணி நம்ம வந்து ஃப்ளைட் கவுண்டருக்கு போகலாம். இப்போ நம்ம லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்தாச்சு. இன்னொரு கஸ்டம் இருக்குது. அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைட் கவுண்டருக்கு போகிற வழியில் பார்க்கலாம். இப்போ நம்ம கஸ்டம் கிளியர் பண்ணி வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட் ஏறுற இடத்துக்கு நம்மளோட L4க்கு போகலாம். ஃப்ளைட்டுக்கு முன்கூட்டியே வந்தவங்க, டைம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த சேரில் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ நம்மளோட கவுண்டர் L4 வந்தாச்சு. ஆனால் போர்டிங் கவுண்டர் ஓப்பன் ஆகலை. இப்போ போர்டிங் கவுண்டர் ஓப்பன் ஆகாதனால எல்லோரும் வெளியவே குர்சியில் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் 9:40 ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நைட் சாப்பாடு வாங்கன்னு. இப்போ நைட்டுக்கு நம்ம என்ன சாப்பாடு வாங்குறோம்னா, பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா பர்கர் கடை தான் இருக்குது, பர்கர் கிங்கு. இப்போ அங்கே தான் நம்ம பர்கர் வாங்க போகிறோம். இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ண போகிறோம்னா, சிக்கன் பர்கரு கொக்கோ கோலாவும் ஆர்டர் பண்ண போகிறோம். இங்கே உள்ள பர்கருக்கு எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பர்கரு கொக்கோ கோலா வாங்கியாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் பர்கரை ஓப்பன் பண்ணலாம். Penumpang dipersilakan kembali lepas pintu L18 untuk penerbangan segera. Terima kasih. Flight call for passenger boarding AirAsia flight AK723 to Singapore. Will all passengers be கருப்பாக என்னமோ கொடுத்துருக்குறாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பாக இருக்குது, அது என்னன்னு தெரில. வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றும் வைக்கல, வெறும் பர்கரில் மீட் மாத்திரம் தான் வச்சுருக்கிறாங்க. பார்த்தால தெரியும். அடுத்து இருக்குது ஏர்போர்ட் பர்கரு. இந்த கொக்கோ கோலா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இந்த பர்கர் எல்லாமே மலேசியன் ரிங்கிட் 27 ரிங்கிட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஒர்த் இல்லை, 27க்குள்ளே ஒர்த் இல்லை. நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டா இன்னும் நல்ல பர்கர் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ நம்ம பர்கர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்கு கவுண்டர் வந்தாச்சு. நம்ம பாஸ்போர்ட்டை டிக்கெட்டை கொடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைட் ஏற உள்ளாக்க போகலாம்.
இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகையில் பாருங்கள், கேர்லி ஹேரோட ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நிற்கிறாங்க. அவங்கள பார்க்கையில் எனக்கு இந்து ரெபேக்கா வர்கீஸ் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்னோடய சீட் நம்பர் வந்து 12D. 12D பார்த்து உட்காரலாம். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டு ஃபுல்லாகிருச்சு. இதோடு அடுத்து நம்ம இந்தியாவோட விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.